ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ சாப்டர் 5, 9, 10, 13 மொத்தம் 4 சாப்டர் இருக்குது இல்லையா இந்த செகண்ட் மிட்டமுக்கு. இந்த 4 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 5 பாருங்க, போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. இது 5 மார்க் கொஸ்டின். வெர்னர் முன்மொழிந்த கொள்கைகள். வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஆக்சிஜனேற்ற நிலை என்றால் என்ன? ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஓரின ஈனி அணைவு மற்றும் பல்லின ஈனி அணைவு. ஐபேக் நேமிங், ஐபேக் பெயரிடுதல். ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்கள். இதுவும் 5 மார்க். விபி தியரி அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இணைதிர பிணைப்பு கொள்கை மற்றும் எடுத்துக்காட்டுகள். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, படிக புலக்கொள்கை. வாட் ஆர் மெட்டல் கார்பனைல்ஸ்? உலோக கார்பனைல்கள் என்றால் என்ன? பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ், உலோக கார்பனைல்களின் காணப்படும் பிணைப்பு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்களின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். இது போக புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 3, 5, 7, 9, 10, 13, 17, 18, 19, 20, 23 அண்ட் 24. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு சாப்டர் 5ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 9, டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. நியமன மின்தடை மற்றும் கடத்துதிறனை வரையறு. டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி, மோலார் கடத்துதிறன் வரையறு. டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், சமான கடத்துதிறன் வரையறு. List out the factors affecting electrolytic conductance, மின் பகுளி கடத்துதிறனை பாதிக்கும் காரணிகள். Explain Debye-Huckel and Onsager equation, Debye-Huckel மற்றும் ஆன்சாகர் சமன்பாடு. Explain Kohlraasch law and mention its applications, கோல்ராஸ் விதியை கூறி அதன் பயன்களை கூறுக. Explain Daniell cell, டேனியல் மின்கலனை விளக்குக. Explain Galvanic cell notation, கால்வனிக் மின்கலன் குறியீடு. டிஃபைன் எலக்ட்ரோட் அண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், மின்முனை அழுத்தம் மற்றும் திட்ட மின்முனை அழுத்தம் வரையறு. டிரைவ் நென்ஸ்ட் ஈக்குவேஷன், நென்ஸ் சமன்பாடை தருவி. இது 5 மார்க். டிஸ்கிரைப் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் மால்டன் NaCl யூசிங் இனட் எலக்ட்ரோட்ஸ், வினையுறா மின்முனைகளை பயன்படுத்தி உருகிய NaCl மின்னார் பகுத்தல் பற்றி விளக்குக. 5 மார்க். எக்ஸ்பிளைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகளை கூறு. இது வந்து டைரக்ட் 3 மார்க். இது எக்ஸ்பிளைன் லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் H2O2 ஃபியூல் செல், H2O2 எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாடுகளை விளக்குக. டைரக்ட் 5 மார்க். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கரோஷன், உலோகங்கள் அரித்தலில் இருந்து பாதுகாக்கும் முறையை விளக்குக. டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோட், நேர் மின்முனை மற்றும் எதிர் மின்முனைகளை வரையறு. Why does conductivity of a solution decrease on dilution of the solution? நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் கடத்துதிறன் குறைகிறது, ஏன்? ரைட் a note on sacrificial protection, தன்னிழப்பு பாதுகாப்பு பற்றி குறிப்பு வரைக. Why is AC current used instead of DC in measuring the electrolytic conductance? மின்பகுளி கடத்துதிறன் அளவிடுதலில் DC மின்னோட்டத்திற்கு பதிலாக AC மின்னோட்டம் பயன்படுத்தப்படுகிறது, ஏன்? நெக்ஸ்ட் சாப்டர் 10, லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன், பரப்பு கவர்தலின் சிறப்பு இயல்புகளை பட்டியலிடுக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் அட்சார்ப்ஷன், வேதி பரப்பு கவர்தல் மற்றும் இயற்பரப்பு கவர்தலை வேறுபடுத்துக. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ், வினைவேக மாற்றிகளின் சிறப்பு இயல்புகள். டிஃபைன் ஆட்டோ கேட்டலிசிஸ், தன் வினைவேக மாற்றம் வரையறு. எக்ஸ்பிளைன் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன், இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை விளக்குக. டைரக்ட் 5 மார்க். எக்ஸ்பிளைன் த அட்சார்ப்ஷன் தியரி, இதுவும் டைரக்ட் 5 மார்க். பரப்பு கவர்தல் கொள்கையை விளக்குக. டிஃபைன் ஆக்டிவ் சென்டர்ஸ், கிளர்வு மையங்கள் வரையறு. வாட் இஸ் என்சைம் கேட்டலைசிஸ், நொதி வினைவேக மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் ஜியோலைட் கேட்டலைசிஸ், ஜியோலைட் வினைவேக மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் நானோ கேட்டலைசிஸ், நானோ வினைவேக மாற்றம் என்றால் என்ன? வாட் ஆர் அயோஃபைட்டிக் கொலைட்ஸ் அண்ட் அயோஃபிலிக் கொலைட்ஸ்? கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள் மற்றும் கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள். வாட் இஸ் பெப்டிசேஷன், கூழ்மமாக்கல் என்றால் என்ன? வாட் ஆர் ஆப்டிக்கல் அண்ட் கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலைட்ஸ் அல்லது எக்ஸ்பிளைன் டிண்டால் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட், கூழ்மங்களின் ஒளியியல் மற்றும் இயக்கவியல் பண்பு. வாட் இஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கும் என்றால் என்ன? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கோயாகுலேஷன். டைரக்ட் 5 மார்க். திரிந்து போதலின் பல்வேறு முறைகளை விளக்குக. டிஃபைன் கோல்டு நம்பர், கோல்டு எண் வரையறு. எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோஃபோரசிஸ்,
இது போக புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 3, 4, 8, 9, 10, 11, 12, 14, 15, 20, 21, 23. நெக்ஸ்ட் சாப்டர் 13, டாட்டோமெரிசம் டு ஆசிஃபார்ம் அண்ட் நைட்ரோஃபார்ம், நைட்ரோ வடிவம் மற்றும் அசி வடிவம். ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ், நைட்ரோ ஆல்கேன்களின் ஒடுக்கம். ஹவில் யூ ப்ரிப்பேர் குளோரோபிக்ரின், குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. நெஃப் கார்பனில் சிந்தசிஸ், நெஃப் கார்பனில் தொகுப்பு. டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அலிஃபேட்டிக் அமைன்ஸ். ஓரிணைய, ஈரிணைய மற்றும் மூவிணைய அமீன்கள். செபாட்டியர் மைல் ரியாக்ஷன், செபாட்டியர் மெல்கி முறை. பேஜ் நம்பர் 210 இருக்கக்கூடிய சிடி, சான்மேர் ரியாக்ஷன், சான்மேர் வினை. கட்டர்மன் ரியாக்ஷன், கட்டர்மன் வினை. பால்ஸ்கிமன் ரியாக்ஷன், பால்ஸ்கிமன் வினை. கண்டென்சேஷன் ரியாக்ஷன், குறுக்கு வினை. இது போக புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 2, 4, 6, 8, 1, 4, 10, 11, 15, 17 அண்ட் 18. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.